வணக்கம். ஜெய் பால் அண்ட் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து நவாம்சம். அதாவது D9 சார்ட் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து D9 ரொம்பவே முக்கியம். ஏன்னாக்கா D9ங்கிறது தான் நம்மளுடைய பாக்கியம். நம்ம போன ஜென்மத்திலேருந்து என்ன பாக்கியம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. நம்மளுடைய குரு, நம்மளுடைய அப்பா, அதுக்கப்புறம் இல்லாம நம்மளுடைய ஸ்பௌஸ பத்தியும் இதுதான். முக்கியமா நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய எப்படி லீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த D9ல வச்சு தான். நெட் ரிசல்ட் வந்து ராசி. ஆனா எப்படி வாழ்க்கைய லீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து D9. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போய் சொல்லி தர போறேன். செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னாலோ, நீங்க jayasreebalan.com த்ரூ என்ன ரீச் பண்ணி அதுல வந்து நீங்க ஆன்லைன்ல பணத்த கட்டி நீங்க கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அதுலயே நீங்க வந்து பணத்த கட்டி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டையும் நீங்க கத்துக்கலாம். ரொம்ப சுலபமா டவுன்லோட் பண்ணி சொல்ப ரூபா தான். டவுன்லோட் பண்ணி நீங்க அத வந்து பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வந்து ஸ்க்ரீன் போய் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நவாம்சம். D9 போட்டிருக்கேன். இங்க இது வந்து ஆக்சுவலா ராசியில வந்து இது கடக லக்ன ஜாதகக்காரா அவ. இவளுடைய அந்த ஜாதகத்துல நவாம்சத்துல வந்து இது விருச்சிக லக்னம். அப்படிங்கும்போது நான் அது 5ஆம் ராசிக்கு வந்திருக்கு. அப்படின்னா அவளுடைய எண்ணம் வந்து எதுல ஃபோக்கஸ் போகும்? எப்படி நவாம்சம் வந்து மாறுறதோ, லக்னம் மாறுறதோ, அப்படின்னா என்னதுன்னு கேட்டா, நம்மளுடைய எதுலேருந்து அவளுடைய மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டா, 5ஆம் வீட்டுக்கு என்னென்ன டிக்டம் இருக்கு, என்னென்ன இது இருக்கு பாயிண்ட் இருக்குன்னா, நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய கிராஜுவேஷன் படிப்பு, நம்மளுடைய ரொமான்ஸ், பொலிட்டிக்கல், நம்மளோட மந்திர சித்தி. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ரிலேட்டட்ல இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த இந்த யாரு இந்த ஜாதகத்துக்குரியவரோ அவங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த லக்னாதிபதியானது 9ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சு போயிடுது. நீச்சம் அடைஞ்சு எதிர்த்தாப்புல சனி பார்க்கறதுனால, கேந்திரத்துல சனி பார்க்கறதுனால உங்களுக்கு அது நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லலாம் நம்ம. பட் ஈவன் தோ நான் இது வந்து D9க்கு தான் இந்த பார்வையெல்லாம் ராசிக்கு தான் பார்வை உண்டு. D9க்கு பார்வை கிடையாது அப்படின்னு சொல்லுவா. பட் நம்ம வந்து ராசி திருஷ்டி உண்டு. கிரக திருஷ்டி இல்லாம ராசி திருஷ்டி உண்டுன்னு சொல்லுவா. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து அப்போ இந்த கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன்ங்கிறது இல்ல. குருவுடைய ஒரு இது கிடைக்கல, ஆசீர்வாதம். நான் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ண முடியல. நீச்சம் இடத்துலயே செவ்வாய். அதனால அவ வந்து அண்டர் கிராஜுவேஷனுடைய முடிஞ்சு போயிடுது. ஸோ அடுத்தது பார்த்தேன்னா, 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3ல சனி இருந்தா அவ வந்து சொந்த சொந்த கால்ல தான் நிப்பா. ஸோ அது மத்தவாள்கிட்ட போய் இது பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம யங்கர் சிப்லிங்கோட எல்லா பேச்சையும் நம்ம கேட்கறது ரொம்பவே முக்கியம். 3ஆம் வீட்ல எங்க இருக்கோ, அத வந்து நம்ம யார் பேச்ச கேட்கணும்? யார் நம்ம அட்வைஸ கேட்கணும்னு கேட்டா, நம்ம யங்கர் சிப்லிங்கோட அட்வைஸ நம்ம கேட்டுக்கிறதுல நமக்கு நெறையா முன்னுக்கு நம்ம வரலாம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, 4த் லார்டான இந்த ராகுவானது 5த்ல போயிட்டு சரஸ்வதி யோகத்த குடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 5த் லார்டான அந்த குரு வந்து சொந்த வீட்ல உட்கார்ந்திருக்கு. இப்போ 10ஆம் வீட்டு அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? 10ஆம் வீடுங்கிறது. அந்த இதுவும் போய் இந்த 5ல போய் உட்கார்ந்துருக்கு. இப்போ 5ஆம் வீட்ல இது ஒண்ணு சரஸ்வதி யோகம் வந்திருக்கு. அது விட்டு குரு சண்டால யோகம் வந்திருக்கு. குரு சண்டால யோகம்னாலே உங்களுக்கு ஜோசியம் அது மாரி பார்க்கறது. அப்போ பார்க்கும்போது இங்க 5ஆம் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவ எத கத்துக்கணும்னு நினைச்சாலும் ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு வந்துரும். ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு ட்ரைலயே வந்து எல்லா விஷயமும் புரிபடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப லக்னம் வந்து 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னாக்க, இது 10, 11, 12 அப்போ இது ராசிக்கு இது லக்னம் இல்லையா? அப்போ லக்னத்துல லக்னாதிபதி அதாவது ராசியில லக்னத்துல குரு இருக்கா மாதிரி பார்த்தா சொந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது திக்பலம். ஓகேயா? இந்த ராகு உட்கார்ந்திருக்கிறது இந்த பிறப்பு அதாவது பாஸ்ட் லைஃப்ல இருந்தே கொஞ்சம் இந்த ஜாதகம் ரிலேட்டட்ல உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஜாஸ்தியில ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறது இந்த சந்திரனுக்கு 10ஆம் இடம். சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு. குரு சண்டால யோகத்தோட. சோ இவங்க வந்து ஜாதகம் பார்க்கறதுதான் தன்னோட தொழிலா எடுத்து நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கடக ராசி, கடக லக்னமா இருந்தாலும் கன்னியா ராசி. அப்ப கன்னியா ராசி சந்திரன் இங்க இருக்குனாக்க 10ஆம் வீட்டுக்குடைய இங்க உள்ள அந்த புதன் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது 5ல போய் உட்காந்துரும். ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கும்போது இங்கேயும் போய் இது புதனும் போயிட்டு உங்களுக்கு இங்க புதனும் ராகவும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. புதன் சுவாதி நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. சோ அதனால இவங்க இந்த மாதிரியான ஒரு ஜோதிட கலையை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து சுக்கிரன் வந்து ராசியிலையும் சரி, நவாம்சத்திலையும் சரி
ஆத்மகாரகா. ஸோ இதுதான் காரகாம்ச லக்னம். ஓகேயா? இந்த கன்னி தான் காரகாம்ச லக்னம். இந்த காரகாம்ச லக்னத்துல சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கு. நீச்சம் அடைஞ்சாலும் எதிர்த்தாப்புல குரு சொந்த வீட்ட பார்க்கறது, சொந்த வீட்ல இருந்து பார்க்கறது. அப்புறம் வந்து 9th லார்டான சுக்கிரன் இங்க உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சா கூட 9th லார்டு இங்கே இந்த காரகாம்ச லக்னத்திலேருந்து பார்க்கும்போது உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க சுக்கிரனும் புதனும் தன்னுடைய சொந்த கிங்டம் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ அதுவும் ரொம்ப பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா, ஏன்னா சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சு ராசியிலையும் நவாம்சத்தையும் நீச்சம் அடைஞ்சனாக்க சாதாரணமா அது வந்து டெபிலிட்டேஷன் பிளான்ட் வர்க்கோத்தமா ஆகும்போது அது கொஞ்சம் அந்த டெபிலிட்டேஷன் போறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த போன ஜென்மத்துல பண்ண அந்த பாவமானது இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல போய் சந்திரன் இருக்கிறது. 8ல சந்திரன் இருந்தா சந்திரனாலே மெடிசன் இல்லையா? ஸோ இது வந்து த தனக்கு தானே மெடிசன் பண்ணி மெடிகேஷன் எடுத்துக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட டாக்டர்கிட்ட போகாம மெடிசன் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்க வந்து இந்த 8th ஆன இந்த சுக்கிரன் வந்து இங்க வந்து 12க்கு வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான இப்ப இந்த இடத்துல ஒண்ணு 11ல இங்கேருந்து பார்க்கும்போது 11ல வந்து சுக்கிரன் இருக்கு. 7th லார்டான சுக்கிரன் வந்து இங்க 11ல வந்து ஸோ எவ்வளோ இங்க பாருங்க இங்க என்னன்னு கேட்டா அந்த காமட்ரைன்னு சொல்லுவாங்க. 3ல பார்த்தா சனி சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 7th லார்டு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இது பரிவர்த்தனால இதுவும் நம்ம குருவோட பார்வைப்படுறதுனால இவங்களுடைய நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஈஸியா பூர்த்தி அடையும். அட் த சேம் டைம் அவங்க வந்து யாரு பேச்சை இங்க 7th அப்படிங்கும்போது நம்ம ஸ்பௌஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? சோ ஜாஸ்தி இந்த இடத்துல அவங்க ஸ்பௌஸ் பேச்சை கேட்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயத்துல நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இன்னும் இதுக்கு எக்ஸ்க்ளூசிவா பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். பட் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இங்க வந்து எதுக்கும் உங்களுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு D9 அந்த சரகாரகாவுடைய இடம் கொடுத்துருந்தேன். ஜூபிட்டர் தாராகாரகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இந்த மாதிரி இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சனி இஸ் தமத்தகாரகா இல்லையா? ஆத்மகாரகன் அமத்தியக்காரகா 2 பேரும் ஒருத்தர் எதிர்த்தாப்புல பாத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே இந்த வந்து ஜெமினி ஆஸ்ட்ராலஜில வந்து நம்ம ராசி திருஷ்டி கிரக திருஷ்டி கிடையாது. நவம்சத்துக்கு கிரக திருஷ்டி கிடையாது. பட் இந்த காரகாம்ச லக்னத்தை யார் யார் பாக்குறாங்க? காரகாம்ச லக்னத்தை சந்திரன் பாக்குறது, இந்த குரு சூரியன் ராகுவும் பாக்குறது. சோ அப்படி இருக்கும். இங்க பாத்தீங்க காரகாம்ச லக்னத்துக்கு 10ல சந்திரன் இருக்கிறதுனால இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒண்ணு கையில் எடுத்துட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இது கொஞ்சம் பப்ளிக் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் இவங்க யாரு அப்படிங்கிற விஷயம் சாதாரணமா பிறக்கிறோம் வந்து செத்து போறோம் எல்லாருக்கும் அவ்வளவு விஷயம் தெரியுதில்ல. பட் இந்த மாதிரியான ஒரு காரகாம்ச லக்னத்து சந்திரன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா குரு இதுல வந்து கேந்திரத்துல சந்திரன் இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆறாங்க. இதுதான் இப்போதைக்கு D9 பத்தி நான் சொல்றது. இன்னும் இதை பத்தி D9 பத்தி படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம படிப்பை பத்தி எல்லாம் எப்படி படிக்கணும், செவ்வாய் ஆறுதனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி படிப்பை பத்தின டிஸ்கிரிப்ஷன்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இன்னும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ்ல இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க வந்து பாருங்க. பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் போடும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டிங்கா ஒரு தாக்கத்து வந்த மாதிரி இருக்கு. பொறுமையா இந்த சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.